பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சி எல்லாமே அப்படியே சொல்லிக்க என்ன பிடிக்கிற எங்கேயுமே ஆப்பிடல இங்க கூட பார்த்தேன் அம்மா கிட்ட எடுத்து போகும்போது அங்க 6 அடி போர் போட்டா போதும் பொழுது தண்ணி சும்மா பிச்சுக்கு அதிகமா இருக்குது ஐயா குத்தா போர் போட்டு அங்க 250 அடி போட்டாலும் சரி 2000 அடி போட்டாலும் சரி தண்ணி வந்து உனக்கு தண்ணி வரலன்னா உள்ள வனரோஜா இருக்கு அங்க போய் போட்டு தண்ணி வந்துடும் இன்று ஒரு நாள் மட்டும் போதாது. அப்படியே சொல்றீங்க? வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். ஐயோ எப்படி தெரியுமா? எப்படிங்க? என்னங்க? வானுக்கும் கடல்
நாட்டு மன்ற குழந்தைகளை சொல்லிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. இத கூட தெரியாம நீல நிற பச்சை நிறம் சொல்லிட்டு திங்கிருக்காரு. பாய் இப்பதான் நீல கலர் புடிச்சுக்கிறாரு. அப்ப என்ன பண்ண பார்க்கலாம். ஓடியா ஓடியா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா. பொண்ணுக்குள்ள தள்ளி போடா. இப்படியே ஆடிப்பாடி கொண்டிருந்தார். ஆடிப்பாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. உண்மைதாங்க. சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செலவில் அனுமதிக்கு ஓடி. அப்படியா? பாக்கியாடா ஆடி பாடி புதாடி போய்க்கிறாங்க. கேட்கமாடா நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அடுத்த முறை நாடாளுக்கு ஒரு மன்னன் இல்லையே, ஒருவேளை நம்ம நாட்டு மன்னர் இறந்துட்டாங்கடா கொல்லு போட்டு கூட அவரோட குழந்தைங்க சொல்லிட்டு கேவலமா பேசுறாங்கடா. வார்த்தையெல்லாம் கேட்டுக்கணும் விரோதத்தோட மேகம் இல்லை என்றால் மழையே
வண்ணமே அன்பு பூவண்ணம் நெஞ்சில் போராட்டமா கண்ணீர் ஓட்டமா அவனார் பார்க்கவா மனத்தார் தாங்குமா என் பொன் வண்ணமே. கடவுளே, சார், நாம் யாருக்கு என்ன பாவத்தை செய்துவிட்டோம்? தெரியவில்லையே சுவாமி. ஆண்டவன் நமக்கு எதற்காக இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டான்? யாருக்கு தெரியும் அத்தான்? கடவுளே, என்னங்க? இன்று முதற்கொண்டு உன் கண்களில் நீர் வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். அப்படியே சுவாமி. இப்போதே செல்கிறேன் கைலங்கிரி. கைலங்கிரிக்கா? கைலங்கிரிக்கு சென்று அந்த உமா மகேசன் வழிபட்டு எப்படியாவது குழந்தை வர வேண்டும் என்று வரத்தை பெற்றுதான் உன் முகத்தில் நான் விழிப்பேன். அப்படியே சுவாமி. அது வரைக்கும் வரவனை நீ அளவண்டாம் கடவுளே. அப்படியா? நீ அளவண்டாம். இந்த பாவியன் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் ஆண்டவா? இந்த பாவியன் பூமியிலே பெண்ணாக பிறந்ததுதான் தவறா? ஆண்டவா, அத்தனை செல்வங்களே வாரி வாரி கொடுத்து நீ இந்த பாவிக்கு ஒரு மேல செல்வத்தை கொடுக்கவில்லையே இறைவா. அம்மா, பூமியிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்தால் அந்த பெண் தாய்மை என்ற நிலையை அடைய விட்டால் அவள் கொண்டு என்றோ மரணி என்றுமே கருதப்படுவாளே. இன்னும் இந்த பாவி எத்தனை ஆண்டுகளுக்கு தான் கொண்டியாகவும் மரணியாகவும் இருப்பேனே. இந்த பாவி வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்காதா? இந்த பாவியை அம்மா என்று ஆசை வார்த்தைகள் கூப்பிடாதா? ஆண்டவா, எந்த ஒரு பெண்ணுக்குமே நிலைமை வரக்கூடாது இறைவா. ஆண்டவா, அலைக்கடல் துடுப்பை போல அழகு ஆனந்த வாழ்வு பறி போனது ஆனந்த வாழ்வு பறி போனது அலைக்கடலும் துடுப்பை போல ஆனந்த வாழ்வு பறி அலைக்கடல் துரும்பை போலானது ஆனந்த வாழ்வு பறிபோனது. லாபமா அதனால் நான் அடைந்த லாபமா அலைக்கடல் துரும்பை போலானது ஆனந்த வாழ்வு பறிபோனது. அலைக்கடல் துரும்பை போலானது என்னுடைய கணவரோ உன்னை நோக்கி தவம் செய்ய கைநோக்கி சென்றிருக்கிறார். இனிமேலாவது இந்த பாவின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆண்டவா.